மிக சிறப்பாக அமைந்தது. வள்ளிமலை சுவாமின்னு ஒருத்தன், அவரை பற்றி நம்ம பின்னாலே பார்க்க இருக்கிறோம். சச்சிதானந்த சுவாமின்னு பேரு. பழனியில படிக்காம இருந்த புண்ணியவான் பின்னாலே படிச்சு திருப்புகள் தான் எல்லாம் என்று அறிந்து கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்து நிற்கிறார். சேஷாத்திரி சுவாமி ஒரு குட்டையில எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கார். அந்த இடத்துக்கு வந்துட்டார் வள்ளிமலை சுவாமி என்ற சச்சிதானந்த சுவாமி. அவருக்கு ஆரம்ப பேரு அர்த்தநாரி, அப்பவெல்லாம் பேரு அர்த்தநாரி. அதுக்கு அப்புறம்தான் இந்த பேரெல்லாம் வந்தது. அர்த்தநாரி வந்து பக்கத்துல நின்று பார்க்கிறார். சேஷாத்திரி சுவாமி அவரை திரும்பி பார்த்தார். என்ன மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறேன்னு பார்க்குறியா? மனுஷனை தேய்ச்சேன், அழுக்கு போகல, அதான் மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறேன். மனுஷனுக்கு சொன்னேன் கேட்கல, மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறேன். உனக்கு என்ன வேணும்? உங்க ஆசீர்வாதம் வேணும். எனக்கு ஒரு வழி காட்டணும். வழிதானே, மேல போ. ஒன்னும் புரியல. எங்க மேல? இந்த படியில ஏறிப்போ. திருவண்ணாமலை படியில ஏறி போனா மேலே ரமண பகவான் உட்கார்ந்திருக்கார். கோமணத்தை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கார். அவரை பார்த்தாரா? இவர் அர்த்தநாரி, பழனி ஆண்டவனை கும்பிடுறவரா? பார்த்தா ரமண பகவான் தெரியல, பழனி ஆண்டவனே தெரிஞ்சான். அப்படியே காலில் விழுந்துட்டார். பழனி ஆண்டவா. அவர் சிரிக்கிறார். ரமண பகவான் என்ன கீழே இருந்து சாமி அனுப்பிச்சாரா? கீழே போ, ஞானம் கிடைக்கும். இதனடா வம்பா இருக்கு. அவர் மேல போங்கிறார், இவர் கீழே போங்கிறார். ஏன் அவர் மேல போ சொன்னார்? உன் மனங்கவர்ந்த பழனி ஆண்டவனை ரமணரிடத்திலே பார், அதுக்காக மேல. இவர் ஏன் கீழே போ சொன்னார்? கீழே உபதேசம் கிடைக்கும், உபதேசம் செய்யக்கூடிய தகுதி வாய்ந்தவர் சேஷாத்திரி சுவாமி. மேல இருந்து இந்த புண்ணியவான் அர்த்தநாரி சச்சிதானந்த சுவாமியாக மாற இருப்பவர், திருப்புகள் படித்தவர், கீழே இறங்கி வாரார். சேஷாத்திரி சுவாமி உபதேசம் பண்ணினார். திருப்புகள் மகாமந்திரம், திருப்புகளை படி, திருப்புகளை பரப்பு, வள்ளிமலைக்கு போ. அவ்வளவுதான். அந்த சுவாமி காட்பாடிக்கு பக்கம் வள்ளிமலையிலே வந்து வள்ளிமலை சுவாமிகளாக வாழ்ந்தார். சேஷாத்திரி சுவாமிகள் அவருக்கு அடிக்கடி அருள் புரிந்தார். ஆமா.